வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இன்றைக்கி நம்ம ஸ்டாரோட எண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோட 3 பார்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ஃபினிஷிங் வீடியோ மட்டும் பார்க்குறோம் இந்த வீடியோவில். ஓகே, பார்க்கலாம். ஃபைவ் லைன்ஸ் போட சொல்லியிருந்தேன். 1 2 3 4 5. அதே போல் இங்கேயும் நம்ம 5 லைன்ஸ் இந்த சைட்லேருந்து கொண்டு வந்து போட்டு முடிச்சிட்டோம். 1 2 3 4 5. மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம போட்டு முடிச்சிருப்போம் இந்த சைட். இப்போ அதே போல் இந்த பக்கம் போடுவோம். நார்மல் நாட் தான் போட்டுட்ருக்கோம். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அங்கே எப்படி 5 லைன்ஸ் போட்டோமோ அதே 5 லைன்ஸ் தான் நம்ம இங்கேயும் போடுறோம். அந்த செட் போட்ட மாதிரி இந்த செட்டையும் நம்ம இப்போ போட்டு கொண்டு வரணும். ஒன்று போட்டிருக்கேன், இப்போ ரெண்டாவது, இன்னும் நம்ம 3 நாட் போடணும். இந்த 3 வயரையும் சேர்த்து இதை போடணும். அதுக்கடுத்து மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி என்ன செய்யணும்? 1 2 3 4 5 இது வரை போடணும். 1 2 3 4 5. அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் முடிச்சிருக்கோம், செகண்ட் லைன் முடிச்சிருக்கோம். இப்போ தேர்ட் லைன் போட போகிறோம். 5 நாட்ஸ் வர்றது வரை போடணும். இப்போ 1 2 3 தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கடுத்து 4th லைன் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும். 5th நாட் 5th லைன் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வர கொண்டாந்து இது வர ஃபினிஷ் பண்ணணும். இதே போல் ஒரு செட் நமக்கு இங்கேயும் கிடைக்கும். 5 லைன்ஸாக நம்ம பிரித்து போட்டிருக்கோம். 1 2 3 4 5. அதே 5 இங்கே வரும். இதே போல் நம்ம எல்லா பக்கத்துலேயும் போட்டு போட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு அதோட ஷேப் இப்படி இருக்கும். 1 2 3 4 5 5 சைட்ஸ்லேயே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து இந்த வயர்ஸ் எல்லாமே இங்கே எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜாயின் பண்ணமோ சேம் இங்கேயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜாயின் பண்ணணும். மூணு இடத்த மட்டும் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம உள்ள லைட் செட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த லைட் அப்படியே அதிலே இருக்கட்டும்னா பிரச்சனை இல்லை. இல்லை நான் லைட் போடலை, அப்படியே சும்மா ஸ்டார் மாதிரியே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். லைட்காக மட்டும்தான் நம்ம அந்த இடம் விடுறோம். அது வேண்டாங்கிறவங்க ஸ்டார் சும்மா டெக்கரேஷனுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இதே போல் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லைன் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறோமோ இதே போல் இந்த ரெண்டு இந்த சைட் இப்படி எல்லாத்துலேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி முடிச்சிடலாம். லைட் போடணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் கொஞ்சம் நமக்கு கேப் விட்டுட்டு லைட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம். எப்படி நம்ம அந்த லைட் கழட்ட மாட்டோம், அப்படியே கழட்டி பத்திரமா வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம பல்ப் மாற்றும் போது மட்டும்தான் அந்த இடத்த இதே மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு வயரம், அதாவது 2 சைடில் உள்ள ஒயர் மட்டும் நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம எடுத்து விட்டு திரும்ப இதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்ம இஷ்டம் தான், எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம இந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோமோ இதே போல் இங்கே வர கொண்டு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கடுத்து இதுக்குள்ளே விட்டு இங்கே எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே போல் தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னாலும் இதிலே கூட சொருகிக்கலாம். ஏன்னா இது பின் பக்கம் தானே, உங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அதனால் இப்படி கூட சொருகி விட்டுக்கலாம். ஐயோ, இப்படியே நம்ம சொருகிட்டு முடிச்சிடலாம். இப்படியே சொருகிவிட்டாலும் போதும். அதுக்கப்புறமா நம்ம சொருகி விட்டு முடித்ததுக்கப்புறமா வயர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்க மாதிரியே எல்லா சைட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ண முந்தி உள்ள லைட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும். எப்போவுமே எனக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு இடம் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு இதழ் மட்டும், ஒரு நாட் மட்டும் இல்லை, ஒரு செட்டு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் விடுங்க. மீதி எல்லாத்தையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸ்டார் நம்ம முடிச்சிட்டோம். வேணும்னா இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதை மறைக்கிறதுக்காக நான் ஒரு டீ கோஸ்டர் செய்திருந்தேன். அதை நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். குயிக் ஃபிக்ஸ் வாங்கி ஃபிட் பண்ணிங்கன்னா ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடும்.
அதே மாதிரி பின் பக்கம் இதே போல் ஒரு டீ கோஸ்டர் பின் பக்கமும் சுற்றி ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். நான் காமிக்கிறேன். கீழே நம்ம இதே மாதிரி டெக்கரேஷனுக்காக மணி தொங்க விட்டுக்கலாம். உள்ளே நான் பல்ப் போட்டுட்டேன். பல்ப் போட்டதுக்கப்புறமா இந்த வயர்ஸ்லாம் இப்படி சொருகி விட்டுருக்கேன். சொருகி விட்டு முடிச்சுட்டு இதை நம்ம எப்படி பல்ப் கழட்ட வேண்டியது இருந்ததுன்னா இந்த மாதிரி வயர்ஸ்லாம் கட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு பல்ப் போடாமல் வெறும்னா வச்சுருந்தீங்கன்னா நல்லா சொருகிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. நான் இப்போ பல்ப் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா விட்டுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம இதை ரீஓப்பன் பண்ணிவிட்டு பல்பை கழட்டிடலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ப அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பின் பக்கம் பெரிய ஹோல் இருக்கிறதுனால நம்ம இதே மாதிரி ஏதாவது ஒரு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். அதே போல் உள்ளே போடுற பல்ப் வந்து நம்ம நோவாட்ஸ் பல்ப் போட்டால் நல்லது. நைட் லேம்ப் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டால் நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து ஃப்ளாமபிள் ஆகும், ரொம்ப ஹீட் தாங்காது. அதனால நம்ம நைட் லேம்ப் போடுறது தான் நல்லது. பெரிய பல்ப் போட்டோம் அப்படின்னா அது அவ்வளோவா சரி வராதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் போட்டால் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரமே பிளாஸ்டிக் வந்து தாங்காது, ஹீட் தாங்காது. அதனால் நம்ம சின்ன பல்ப் போடுறது தான் நமக்கு நல்லது. இதே போல் நமக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் மறைக்கிறதுக்காக நம்ம இப்படி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பல்ப் போட்டதை பார்ப்போம். பல்ப் போட்டிருக்கோம், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லரிங் வீடியோஸ் விரும்புகிறவங்க மாஷா டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. நீங்கள் செய்த கைவினைப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். 9822666602 இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. நீங்கள் விற்பனை செய்வதாக இருந்தாலும் உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்கலாம். உங்களோட ப்ளவுஸ் டிசைன்ஸ், அடுத்து உங்களோட சுடிதார் டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம். 9445266602. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ